திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறாங்கள, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியணுமா? இப்போ பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு காணொளி வரும், அதை முழுசாக பாருங்கள். 人々は親切で料理も美味しいです。タミナル is good。英語でも世界の他の言語を話せる皆さんのような学生。Government school students, educational tool, Japanese வேற பேசுறாங்க. How? Our Chief Minister, Stalin sir. எப்படி பார்த்தீங்களா? அருமையாக இருந்ததில்ல? கண்டிப்பாக படிக்கணும், சரியா? எல்லா குழந்தைகளும் கண்டிப்பாக படிக்கணும். ஆனால் நம்ம எங்கே படிக்க போகிறோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதில் இப்போ அடுத்த வரப்போகிற காணொலியில் இருக்குது. பாருங்கள். இது கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு ஆரம்ப பள்ளி. இந்த பள்ளிக்கூடத்தோட பாருங்கள், நிலைமையை பாருங்கள். இந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி காட்டுறேன். இந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். பள்ளிக்கூடத்தை ஒட்டின மாதிரி எப்போ வேணால் விழுந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு உறுதி இல்லாத ஒரு மின்கம்பம். இது வந்து பள்ளியோட முன்புறம். எவ்வளோ சுத்தமாக இருக்குல்ல, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடம். பொறுங்க இன்னும் இருக்குது. பள்ளிக்கூடத்தை சுற்றி காட்டுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் படிக்கிற குழந்தைங்க ரொம்ப அறிவோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் சிறந்த அறிவாளிகளாக வருவாங்க. ஸோ திராவிட மாடல் அரசு எவ்வளோ அருமையான ஒரு சூழ்நிலையை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு பிரதான சாலை, அந்த பள்ளிக்கூட காம்பவுண்டை ஒட்டின ஒரு பிரதான சாலை. எப்படி அருமையாக இருக்கா? இந்த குப்பை தொட்டியை ஒட்டின மாதிரி தான் இந்த குழந்தைங்களுக்கு சமைக்கிற சத்துணவு கூட இருக்குது. அந்த சத்துணவு கூட பக்கத்திலேயே வந்து சின்ன பிஞ்சு குழந்தைங்கள் படிக்கிற அங்கன்வாடி இருக்குது. இதோட சுத்தம் எப்படி இருக்குங்களா? இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அரசு பள்ளிகள் பக்கத்துலேயும் இந்த மாதிரி சுகாதாரம் இல்லாத ஒரு சீர்கேடான நிலையில் தான் இருக்குது. கழிவறைகள்லாம் இதை விட ரொம்ப மோசம். இந்த அரசு வெறும் விளம்பர மாடல். மக்கள் தயவு செஞ்சு சிந்தித்து உங்களோட பொன்னான வாக்குகளை எந்த கட்சி கொடுக்கணுன்னு ரொம்ப யோசித்து கொடுங்க. திராவிட மாடல்ன்றது மக்களை முழுக்க ஏமாத்துகிற ஒரு விளம்பர மாடல். நன்றி.